விடுமுறையை குழந்தைகள் எவ்வாறு பயனுள்ள வகையில் செலவிடலாம், வெயிலில் அவர்களுக்கு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கைகள் தேவை என்று மக்களிடம் கருத்து கேட்டது புதிய தலைமுறை. அதற்கு பொதுமக்கள் தெரிவித்துள்ள கருத்துக்களை பார்க்கலாம். போகிறது வந்து ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி பிளேஸ் போவாங்க. அந்த மாதிரி பிளேஸில் வந்துட்டு அவங்க சில்ட்ரன்ஸோட வந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் நிறைய பிளேஸ் கார்டன்ஸ் எல்லாம் சுற்றி பார்ப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல அவங்க குளிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி குளிக்கும் போது போட்டிங் போவாங்க. அந்த மாதிரி போகும்போது ஜாக்கிரதையாக குழந்தைங்களே பார்த்துக்கணும். இந்த வருஷத்துல வந்து ரொம்ப வெயில் அதிகமா இருக்குது. அதனால நம்ம அதை தடுக்கிறதுக்காக வெளியில போகலாம். நம்ம நல்ல கூலிங்கா இருக்கிற பிளேஸ் ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி இடத்துல போய் என்ஜாய் பண்றாங்க. அங்க போகும்போது சில்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். எங்கேயாவது மிஸ் பண்றது, தண்ணியில போகும்போது விழுந்துடுறது. மக்கள்லாம் எங்கேயாவது போகணும்னு ஆசைப்படுவாங்க வெயில் தெரியாம இருக்கிறதுக்கு. அப்படி அவங்க வெளியில எங்கேயாவது போகும்போது சேஃபா இருக்கணும்னா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு போகணும். குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்கணும். குளிக்கும் போது சேஃப்டியா லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டுட்டு இருக்கணும். சம்மர்ல வந்து வெளியே போறதுன்னா கொடை எடுத்துட்டு போகணும். அப்பதான் சேஃப்டியா இருக்கும். வெயில் ரொம்ப நம்மளோட இதுல ஸ்கின் வெயில் படிச்சாலும் ரொம்ப ஸ்கின் அலர்ஜி வரும். அதனால நம்ம சேஃப் ஆகிறதுக்கு கொடை எடுத்துட்டு போகலாம். ஏன்னா வெளியில இருக்கிற தண்ணியை குடிக்க கூடாது. எக்ஸ்ட்ராவா ஒரு வீல் எடுத்துட்டு போகணும். பஞ்சர் ஆயிட்டு அப்புறமா பெட்ரோல், டீசல் அதெல்லாம் எக்ஸ்ட்ராவா எடுத்துட்டு போகணும். அங்க போன இடத்துல குளிக்கும் போது குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்கணும். அப்புறமா நம்ம எடுத்துட்டு போன திங்ஸையும் பத்திரமா வச்சுக்கணும்.